அப்படி தான் இந்த லயோலாமணி வந்து ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் வடசென்னையில் ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறாரு. பேசும்போது அங்கே வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் குப்பைகளை அகற்றிட்டோம், இங்கே வடசென்னையில் ஒரு குப்பையை வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அகற்றிட்டோம்னு சொல்கிறாரு. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மனிதரை வந்து இதில் வந்து நான் சேகர் பாபுக்காக நான் முட்டு கொடுத்து பேசலை, ஆனால் இந்த இடத்துல லயோலாமணி பேசக்கூடிய அந்த வார்த்தையை வந்து கேட்டிங்கன்னா குப்பைக்கு ஒப்பிட்டு பேசுகிறது தான் நான் தவறுன்னு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் அவரை என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பாரம்பரிய கழகத்துக்கு வந்து ஒரு குப்பையை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லயோலாமணிக்கு எவ்வளோ வலிக்கும். உடனே அவர் சிந்தனை எங்கெல்லாம் போகும், நம்மளை சாதி அடிப்படையில் சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட போகும்ல. ஒருத்தரை திட்டி கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. கருத்தை சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் வாங்கணும். அதே தான் நானும் சொல்கிறேன். வாயிலேருந்தும் சில பேருக்கு கழிவு வரும். இப்போ லயோலாமணிக்கு எப்படி இருந்துச்சு, வாயிலேருந்து ஒரு கழிவு வருது பாருங்க, அதுதான் அந்த குப்பைன்னு சொல்கிறது தான் கழிவு. மாஞ்சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். யானை படுத்துட்டா அது மேலே தவளை வந்து துள்ளி குதித்து விளையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் சில பேச்சுகள் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்காக நம்ம வந்து யாரையும் இங்கே வந்து யானைக்கும் தவளைக்கும் வந்து நம்ம ஒப்பிட்டு பேசலை. ஆனாலும் கூட ஒரு மனிதர், அது யார் வேணால் இருக்கட்டும், அந்த மனிதரை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறதுன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அரசியலில் எதிரெதிராக சாடலாம், ஒன்றும் அதை ஆட்சேபனைக்குரியது கிடையாது, பேசலாம். ஆனால் அந்த ஓமை இருக்குல்ல, அந்த ஒப்பீட்டளவில் அந்த ஓமைன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து உதாரணம் கொடுக்கறது வந்து சரியான உதாரணமாக இருக்கும். ஒரு மனிதரை வந்து நீங்கள் ஒப்பிடுறதுன்றது சரியாக இருக்கும். இப்போ நான் கூட சொன்னேன் என்னென்னா, யானை படுத்துட்டா குப்புரை விழுந்துட்டா அது மேலே தவளை வந்து துள்ளி குதிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லும் போது நான் ஏன் அதை வந்து ஒப்பிடக்கூடாது சொன்னேன்னா, இங்கே வந்து 2 மனிதர்கள் கூட நம்ம ஒப்பிட முடியும். ஒரு மனிதர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறார், மதிக்க தகுந்த ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் அந்த இடத்துல திடீர்னு சரிஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அவரை வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த தரம் தாழ்த்தி பேசும்பொழுது அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து சரியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். யார் வேணால் பேசலாம். இங்கே ஒருத்தர் திட்டுறது தான் வந்து ரொம்ப ஈஸிங்க, ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ அதை வந்து ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க. அதுக்காக வந்து கவிதை வரிலாம் எழுதி வச்சுக்கிட்டு ராஜாதி ராஜனே, ராஜ மார்த்தாண்டனே, ராஜ குலோத்துங்கனே இப்படி பேசுகிறாங்க இல்லையா. நான் வந்து புகழ்ந்து பேசுறது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி படிக்கணும். ஆனால் திட்டுறது அப்படி கிடையாது. திட்டணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணால் பேசி திட்டிடலாம். அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னடா ரொம்ப நேரம் இழுக்கிறேன்னு நினைக்காதீங்க. லயோலாமணி வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். பொதுவாக அந்த கூட்டத்தில் பேசுகிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாதி இருக்கும். அது வியாதி என்ன வியாதின்னு கேட்டிங்கன்னா, நாம் பேசுகிறத எல்லோரும் ரசிக்கிறாங்க, நாம் பேசுகிறது எல்லோரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க, நாம் பேசுகிறது எல்லோரும் கைத்தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனோபாவம் ஏற்படும். ஒரு கூட்டம் நிசப்தமாக இருந்தால் கூட நம்மளை பேசுகிறத இந்த மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது ஒரு பேசும்போது ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ளேயே. என்னங்க நம்ம பேச மக்கள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க, ஒன்றும் ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசினா உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து விசிலடித்து கைத்தட்டக்கூடிய ஜனங்கள் அமைதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒன்று வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கைபேசியில் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் கைபேசியில் பேசும்போது எதிர்முனையில் இருக்கிறவங்க வந்து நம்ம எது பேசலாம் ஊன்னு சொன்னாங்கன்னா ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து வெறுப்பாயி, என்னங்க நான் பாட்டு பேசினா எல்லாத்துக்கும் கொட்டிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது பதில் பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். அதில் ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஆகிடும். வெறுமனே நீங்கள் ஊன்னு கேட்டுருந்தா என்னங்க. அந்த மாதிரி இப்போ மேடையில் பேசும்போது சில பேருக்கு ஒரு வியாதி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிறத வந்து நல்லா ரசிக்கிறாங்க, நல்லா கைத்தட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது மண்டையில் ஏறிடும். நம்ம பேசுகிறது அப்போ நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ நம்ம பேச மக்கள் ஆரவாரம் பண்ணுறாங்கப்பா, கைத்தட்டுறாங்கப்பா சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பேசு. அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு மனிதரை திட்டும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் வந்து விசில் அடிக்கிறாங்க, கைத்தட்டுறாங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் பேசலான்னு தோணும். அப்படி தான் இந்த லயோலாமணி வந்து ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் வடசென்னையில் ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறாரு. பேசும்போது அங்கே வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் குப்பைகளை அகற்றிட்டோம்,
இன்னும் ஒரே ஒரு குப்பை வந்து பார்த்திங்கன்னா வடசென்னையில் இருக்குது. அது யாருன்றது அவர் கட்சி நிர்வாகி பேரை சொல்லி சொல்கிறார். யாருன்றது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இது உள்ளபடியே வந்து ஊடகங்கள் அத்தனை பேரும் கேட்டால் இவர் யாரை மென்ஷன் பண்ணுறாருனா சேகர் பாபு தான் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க. அந்த கருத்து வந்து ஊடகங்களில் பதிவு செய்யப்படுது. சேகர் பாபு தான் வந்து குறிப்பிட்டு பேசுகிறாரு. தமிழ்நாடு முழுவதும் குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கு. இங்கே வடசென்னையில் ஒரு குப்பையை வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அகற்றிடுவோம்னு சொல்கிறாரு. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மனிதரை வந்து இப்போ நான் இதை பேசினா சேகர் பாபுக்கு ஏதோ நான் முட்டு கொடுக்குறதா நினச்சிடக்கூடாது. சத்தியம் என் வாழ்நாளில் யாருக்கும் முட்டு கொடுக்குறன்ற எண்ணமே கிடையாது. முதல்ல குப்பைன்னு சொல்லி பேசும்பொழுது ஒரு மனிதரை வந்து நீங்கள் சேகர் பாபு நீங்கள் பேசுகிறீங்க. இந்த இடத்துல குப்பைக்கு ஒப்பிடாமல் தமிழ்நாடு முழுவதும் தீய சக்திகளை நாங்கள் வந்து அகற்றிட்டோம். தீய சக்தினா என்ன? இப்போ விஜய் அவர்கள் பாணியில் சொன்னால் தீய சக்தினா டிஎம்கே. தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் தீய சக்தியெலாம் அகற்றிட்டோம். இங்கே வடசென்னையில் ஒரு தீய சக்தி இருக்குது. அந்த தீய சக்தியை நாங்கள் விரைவில் அகற்றிட்டோம் சொன்னால் அது முடிஞ்சிச்சு. ஒரு தீய சக்தின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா குப்பைக்கு ஒப்பிடுறதுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு மனிதரை குப்பைக்கு ஒப்பிடுறதுன்றது அது ரொம்ப தவறானது. அதை வந்து தம்பி லயலமணி அதை செய்யக்கூடாது. முதல்ல நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா குப்பைன்னா நான் வடசென்னையில் சென்னை மாநகராட்சியில் 90கள் காலகட்டத்தில் 90s காலகட்டத்தில் ஆரம்பத்தில் நான் சென்னை மாநகராட்சியில் வந்து குப்பை லாரியை வந்து இயக்கிற வேலை செஞ்சேன். குப்பை லாரி ஓட்டுற வேலை செஞ்சேன். அதாவது என்னென்னா குப்பையெல்லாம் வந்து வாரியை வந்து ஒரு 4 பேர் வந்து குப்பை தொட்டிகளை வந்து நிறுத்திட்டோம். லாரியை நிறுத்திட்டோம்னா அங்கே குப்பையை வாரி போடுவாங்க. அந்த லாரியை கொண்டு போய்ட்டு அந்த கொடுங்கையூரில் டம்பிங் ஏரியாவில் கொண்டு போய் டவுன்லோட் பண்ணோம். இது வந்து ஒரு நாளைக்கு 65 ரூபா சம்பளம். நான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் தோராயமாக. அதில் நான் வேலை செஞ்சேன். 90கள் காலகட்டத்தில் ஒரு என்ன சொல் தினக்கூலி வேலையாக அதை நான் செஞ்சேன். அப்போ எனக்கு தெரியும் அந்த குப்பைனா வந்து அந்த குப்பையிலலாம் என்னெல்லாம் இருக்கும். அந்த குப்பையில் வந்து வேலை செய்கிற மக்கள் வந்து எவ்வளோ கடினமான அந்த வேலையை செய்கிறாங்க. எதுக்கு வந்து ஒரு மனிதரை வந்து குப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த குப்பை எதுக்கு எந்த ஒரு விஷயம் அந்த மனிதரை மட்டுமே இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை ஏன் ஒப்பிடுறாங்கன்னா, குப்பையில் வந்து அந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கும். ஒரு குப்பை நீங்கள் சாதாரணமாக பேசிடலாம். அந்த குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ லயலமணியை கேட்டால் தெரியாது. லயலமணி தெரிஞ்சது ஒரு 5 ஐட்டம் சொல்லுவார். குப்பையில் என்னெல்லாம் இருக்கும். இல்லை 10 ஐட்டம் சொல்லுவார். இல்லை 15 ஐட்டம் சொல்லுவார். ஆனால் எங்களுக்கு தெரியும் அந்த குப்பையில் என்னெல்லாம் இருக்குன்றத வந்து ஒரு 50 ஐட்டத்தை நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவோம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய இன்டெப்த்தாக நான் போய் சொல்கிறேன்னா, ஒரு மனிதரை வந்து தயவுசெய்து எதோட கூட ஒப்பிடுங்க. ஒரு விலங்கோட கூட ஒப்பிடுங்க. நீங்கள் நாயோட கூட ஒப்பிடுங்க, பூனையோடு ஒப்பிடுங்க. ஆனால் குப்பையோடு மட்டும் ஒப்பிடாதீங்க. நீங்கள் குப்பையோடு ஒப்பிடணும்னு சொன்னால் உயிரற்ற எதை வேணாலும் நீங்கள் குப்பையோடு ஒப்பிடுங்க. உயிரற்ற, நல்லா கவனிங்க. நான் கூட சில திரைப்படங்களை விமர்சனம் சொன்ன படம் குப்பை படங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குப்பையோடு நீங்கள் உயிரற்ற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் குப்பையோடு ஒப்பிடுங்க. ஆனால் உயிருள்ள ஜீவன் மனிதன் உட்பட, விலங்குகள் உட்பட, பறவைகள் உட்பட, இது வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள எதையுமே வந்து பார்த்திங்கன்னா குப்பையோட ஒப்பிடாதீங்க. ஏன்னா குப்பையில் அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும். ஆனால் உயிருள்ள யாரையுமே வந்து எதையுமே வந்து எந்த விலங்கையுமே மனிதர்களையோ விலங்குகளோ குப்பையோட ஒப்பிடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான என்ன சொல்கிறது, எப்படி வந்து ஒரு தீண்டத்தகாத சொல்லுவாங்கள்ல. ஏன் குப்பையை போனால் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக குப்பைத்தொட்டில் போய் கை வைக்க முடியுமா? கை வைக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறேன், சில பேர் காரி துப்பிட்டு போவாங்க. குப்பை தொட்டி பார்த்தாங்கன்னா காரி துப்பிட்டு போவாங்க, கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தீண்டத்தகாத அவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த குப்பையில் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனை இழிவுபடுத்துறதுன்றது குப்பைக்கு நீங்கள் ஒப்பிட்டிங்கன்னா ஒரு மனிதனை இழிவுபடுத்துறதுக்கு சமம். எந்த வகையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு தீண்டத்தகாதவனா, அன்டச்சபிள்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பொருள் படும். அதனால் எந்த மனிதரையுமே வந்து குப்பைக்கு வந்து இணையாக ஒப்பிடாதீங்க. நீங்கள் வேறு யாரோட வந்து ஒப்பிடுங்க. சரி, இப்போ இந்த லயலமணி வந்து சேகர் பாபு வந்து குப்பைக்கு சமம் என்று ஒப்பிட்டு பேசுகிறாருன்னு வச்சு. இப்போ இந்த சேகர் பாபு யார்? சேகர் பாபு ஓட்டேரி பகுதியில் பிறந்து வளர்ந்தவர், வடசென்னை முழுவதுமே பரிச்சயமானவர். மதுசூதனன் அவர்களுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப
உறவுகள் மூலமாக ஒரு பிணைப்பு ஏற்படுது. மதுசூதனன் தான் அவரை வந்து அரசியலுக்கு கொண்டு வராரு. எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வராரு ஒரு வட்டச்செயலராக. அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல அணிகள் பிரியும் போது ஜெயலலிதா அணியில் வந்து மதுசூதனன் இருக்கிறாரு. மதுசூதனனுக்கு வந்து ஒரு அடியாளாக ஒரு கையாளாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மதுசூதனை கட்சி விட்டு நீக்கும் போது அடுத்த முக்கியத்துவம் வந்து சேகர்பாபு கிடைக்குது. இப்படி தான் வந்து அவருடைய அரசியல் பயணம். ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே வந்து அவர் முரண்படுறாரு, சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவர் திமுகவில் போய் சேர்றாரு. இப்படி திமுகவில் சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து முதல் முறையாக வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராகிறாரு. இதுதான் அவருடைய கடந்த காலத்தில் படிப்படியாக வந்து இருக்குது. இதில் வந்து அவர் ரவுடியாக இருந்தாரா, தாதாவாக இருந்தாரா அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை செய்ய முடியாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பின்புலத்தில் நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருப்பு சரித்திரம் இருக்க தான் செய்யுது. இதில் வந்து நான் சேகர்பாபுக்காக நான் முட்டு கொடுத்து பேசலை. ஆனால் இந்த இடத்துல லயோலாமணி பேசக்கூடிய அந்த வார்த்தையை வந்து கேட்டிங்கன்னா குப்பைக்கு ஒப்பிட்டு பேசுகிறது தான் நான் தவறுன்னு சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் அவரை என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரவுடின்னு கூட சொல்லுங்கள், அதை மறுக்கிறாரு, அவர் ஏற்றுக்கிறாரு எதிர்க்கிறாரு. ஆனால் குப்பைக்கு சமமாக எந்த ஒரு மனிதரையும் ஒப்பிட்டு பேசுகிறது சரி கிடையாது. அதை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன செய்யறதுனா வந்து நீங்கள் இதுக்கு உடனே அவர் முன்னாள் அமைச்சருங்க, முன்னாள் அமைச்சரை எப்படிங்க அவர் குப்பைன்னு சொல்லலாம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி குப்பைன்னு சொல்லலாம். நான் அந்த இதுக்கே போகல. நான் அவர் முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், முன்னாள் என்னவாக இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கும் அல்லது முன்னாலும் சரி இன்னாலும் சரி அவர் ஒரு மனிதர். ஒரு மனிதரை குப்பைக்கு வந்து ஒப்பிட்டு பேசாது. யாரை பேசலாம் தப்பு. நாளைக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் தமிழ்நாடு பாரநூல் கழகத்துக்கு வந்து ஒரு குப்பையை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லயோலாமணிக்கு எவ்வளோ வலிக்கும். உடனே அவர் சிந்தனை எங்கெல்லாம் போகும். ஓ, நம்மளை சாதி அடிப்படையில் சொல்கிறாங்களோ அப்படின்னு கூட போகும்ல, அப்படின்னு போகும் தானே. இங்கே சேகர்பாபு என்ன சாதி, லயோலாமணி என்ன சாதின்றது எனக்கு பாயிண்ட்டே கிடையாது, எனக்கு பேச்சே கிடையாது. எதுக்கு அது எனக்கு அனாவசியம் அது. ஆனால் ஒரு மனிதரை கொண்டு போயிட்டு எங்கே குறைச்சிருக்காங்க, போய் ஒரு குப்பையை கொண்டு போயிட்டு தமிழ்நாடு பாரநூல் கழகத்துக்கு தலைவராக போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தப்பு. அதே தான் சேகர்பாபுயும் ஒரு குப்பைக்கிட்டு ஒப்பிட்டு பேசும். இங்கே வந்து கை தட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் வருவான். அதனால தான் திரும்ப சொன்னேன், இந்த கை தட்டுறதுன்றது ஒரு வியாதி. கை தட்டுறதும் தட்டிடுவான், அதை மண்டையில் ஏற்றுறது பாருங்கள், அது அதை விட பெரிய வியாதி. ஸோ இதில் தான் நம்ம வந்து எச்சரிக்கணும். ஒருத்தர் கை தட்டினால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசிட்டோம், என்ன கருத்து நம்ம சொல்லிட்டோம், எதுக்காக இந்த கை தட்டுறாங்க. ஒருத்தரை திட்டி கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைடா, யாருமே சொல்வேன் நான். ஒருத்தரை திட்டி கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. கருத்தை சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் வாங்கணும். சின்ன அந்த புன்சிரிப்பாவது அந்த பார்வையாளர்கிட்ட வாங்கணும், அதுக்கு பழகணும் முதல்ல. ஒருத்தர் திட்டி கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அது யார் வேணால் செய்ய முடியும். ஆனால் ஒரு கருத்தை முன்வைத்து அதன் மூலமாக ஒரு புன்சிரிப்பு ஏற்பட்டால் கூட வந்து அதுதான் வெற்றி. அதனால் வந்து யாரையும் சொல்கிறேன், லயோலாமணி மட்டும் நான் சொல்ல, யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சகட்டு மாரிக்கு நம்ம என்ன வேணால் சாடலாம், ஆனால் குப்பைக்கு ஒப்பிடாதீங்க. குப்பைக்கோ கழிவுக்கோ அதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். சவுக்கு சங்கர் வீட்டில் போய் வந்து கழிவை கொட்டினது யார் வேணால் இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது சேகர்பாபுனா இருக்கட்டும், அது எந்த பாபுனா இருக்கட்டும், ஆனால் அதை செய்யக்கூடாது. சவுக்கு சங்கர் எவ்வளோன்னு வில்லனாக இருக்கட்டும் சார், நீங்கள் எதிர்த்து போராடுங்க, சட்ட ரீதியாக போராடுங்க. இல்லை வேறு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைங்க, மீடியாவில் வந்து அவருக்கு ஒரு எதிராக ஒரு மீடியா தொடங்குங்க, மீடியாவில் சாடுங்க, அவரை என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் கொண்டு போய் கழுவி கொட்டினது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அநாகரிகத்தின் உச்சமோ அதே தான் நானும் சொல்கிறேன். வாயிலேருந்தும் சில பேருக்கு கழிவு வரும். இப்போ லயோலாமணிக்கு எப்படி இருந்துச்சு, வாயிலேருந்து ஒரு கழிவு வருது பாருங்க, அதுதான் அந்த குப்பைன்னு சொல்கிறது தான் கழிவு. சிந்தனை சரியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வாயிலேருந்து ஒரு வார்த்தை சரியாக இருக்கும். ஒரு மனிதரை நம்ம ஒப்பிடும் போது நம்ம குப்பைக்கு சமம் ஒப்பிடுறோமே, அது சரியாது அப்படின்றத யோசிக்க தோணும். ஆனால் கை தட்டுறதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இப்படி தான் வரும். அதனால் வந்து அது யாராக இருந்தாலும் நான் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை குப்பைன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. வேறு என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. சேகர்பாபு வந்து அந்த காலத்துலேயே கராத்தே பாபுன்னுவாங்க. நீங்கள் கராத்தேன்னு சொன்னால் அது பெருமையாகிடும். கராத்தே விட்டுருங்க, வேறு ஏதோ ஒன்று நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லி நீங்கள் சாடுங்க. ஆனால் குப்பைக்கும் சாக்கடைக்கும் கழிவுக்கும் சொல்லி நீங்கள் வந்து ஒப்பிடாதீங்க. இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும். நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா எதிரும் புதிரும் ஒருத்தர் சந்திக்கிறீங்க,
அப்போ குப்பைன்னு சொல்லிட்ட பிறகு எப்படி நீங்கள் வந்து அந்த குப்பையோடு சேர்ந்து கை குலுக்குவீங்க, இல்லை வணக்கம் எப்படி சொல்லுவீங்க? அதனால் வந்து பதவிக்கு ஏற்ற மாதிரியாவது பேச பழகணும் தம்பி லயலாமணி. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக உட்காந்துக்கிட்டு அங்கே போய் ஒரு மனிதரை போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பைக்கும் சாக்கடைக்கும் ஒப்பிடுறதுன்றது சரியான வார்த்தையாக இருக்காது. நீங்கள் இன்றைக்கி அவரை குப்பைன்னு சொல்லிட்டீங்க, அவங்க நாளைக்கு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா சாக்கடை தம்பி லயலாமணி வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? உடனே உங்களுக்கு வலிக்கும். உடனே உங்கள் சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையில் போயிடும். இங்கே நீங்கள் என்ன சாதி, சேகர்பாபு என்ன சாதின்ற ஆய்வு செய்கிற இடத்துல இங்கே யாருமே கிடையாது. வாயிலேருந்து வர வார்த்தைகள் தான் சரியாக இருக்கணும். சேகர்பாபுக்கு சிந்தனை சரியாக இருந்ததுன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அது அவர் தான் பண்ணார்னு சொல்ல, ஆனாலும் அப்படி ஒரு சம்பவத்துக்கு பின்னால் பேசப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன். யாருமே சொல்கிறேன் சிந்தனை சரியாக இருந்துச்சுன்னா அப்போ கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும். சவுக்கு சங்கரை வீட்டில் கொண்டு போயிட்டு வந்து ஒரு வயோதிக தாய் இருக்கும்போது கொண்டு போய் சாக்கடையை கொட்டினது எப்படி அசிங்கமானதோ அருவருப்பானதோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி லயலாமணி வாயிலேருந்து வந்து குப்பைக்கு ஒப்பிட்டு ஒரு மனிதரை பேசுகிறதுன்றது தவறான விஷயம். நன்றி, வணக்கம்.